ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுகளோடு வாழும்போது ஏற்படுற அமானுஷ்ய அனுபவங்களை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எனக்கு இது வரைக்கும் இந்த அமானுஷ்ய அனுபவத்தை பற்றி பேசணும்னு தோணலை. ஏன்னா எனக்கு இந்த பேய் பிசாசு மேலையெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸோ எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு நினச்சி நான் அதையெல்லாம் மறந்தே போயிட்டேன். டேனிஷ் பஷீரோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வீக் வந்துட்டு அவரோட சேனலில் இந்த நார்சிசிஸ்ட் அண்ட் பேரானார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோடய லைஃப்பில் நடந்த அந்த அமானுஷ்யமான அனுபவங்கள் எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு. டேனிஷ் பஷீர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் கேட்ட பிறகு எனக்கு நடந்த விஷயங்கள் இல்யூஷன் கிடையாது, அது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு வேலிடேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு அதையெல்லாம் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னால் அதுக்கு சயின்டிஃபிக் ரீசனிங் கொடுத்துக்க முடியல. ஆனால் அதே சமயம் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னும் என்னால் கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஸோ எனக்கு ஏற்பட்ட அந்த அமானுஷ்ய அனுபவங்களில் ஒரு சிலதை நான் அப்படியே இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். இது வந்துட்டு என்னோடய நேட்டிவ் பிளேஸில் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த சமயம் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன் இருந்துச்சு. அந்த 2 போர்ஷனும் வாடகைக்கு விடுறதுக்காக ஒதுக்கி விட்டுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கியிருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த 2 போர்ஷனில் ஒரு போர்ஷன் அப்போது காலியாக இருந்துச்சு. காலியாக இருந்த அந்த போர்ஷனில் நான் எக்ஸாம்ஸ்க்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். பழைய காலத்து வீடுங்களில் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வராண்டா மாதிரி நடப்பாதை ஒன்று இருக்கும். தெருவாசல்லேருந்து நேராக பின்வாசலுக்கு போகிற மாதிரி. அதை வந்து நடை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்த அந்த போர்ஷன்லேருந்து நட வழியாக இன்னும் முன்னாடி வந்தால் ஒரு வாஷ்ரூம் இருக்கும். நான் வந்துட்டு அந்த ரூம் கதவை சாத்திட்டு போயிட்டு வாஷ்ரூமை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக நான் படிச்சுட்டு இருந்த அந்த ரூம் பக்கமாக பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே எங்கள் அம்மா போகிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கும்போது லேட் ஈவினிங் அரவுண்ட் ஒரு 9:30 ஆர் 10 o'clock இருக்கும். அம்மா தான் ரூம்குள்ளே போனாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ரூம் கிட்டே போய் பார்த்தா கதவு மூடியே இருக்குது. நான் எப்படி வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டுட்டு வந்தேனோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பார்க்குறேன். அவங்க மாடியிலேருந்து தான் குரல் கொடுக்குறாங்க. அப்போது அவங்க கீழே வரவே இல்லை. எனக்கு ஷாக் ஒரு பக்கம், கன்ஃபியூஷன் ஒரு பக்கம். ரூம் கதவை திறந்து பார்த்தா உள்ளேயும் யாருமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா அன்றைக்கி என்ன புடவை கட்டியிருந்தாங்களோ அதே புடவையில் அவங்க அந்த ரூம்குள்ளே போகிறத நான் பார்த்தேன். ஒருவேளை இதெல்லாம் என்னோடய பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போது மறுபடியும் அந்த இன்சிடெண்ட்டை யோசித்து பார்க்கும்போது அது எனக்கு ரியலாக தான் ஃபீல் ஆகுது. அந்த இன்சிடெண்ட்டில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ஏன் பர்டிகுலராக எங்கள் அம்மாவோட உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நான் அந்த ரூம்குள்ளே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நடையில் யாரோ அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்கும். கதவை திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. சில சமயம் யாரோ கதவுக்கிட்ட நின்றுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா என்னை கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இது எல்லாமே என்னோடய பிரம்மைன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு பிறகு இவர் கூடயும் எனக்கு இந்த மாதிரி வியர்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூ ஆச்சு. இவர் பண்ண டார்ச்சரில் நான் ஆல்ரெடி இன்சோம்னியாவில் தூக்கம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எப்போயாச்சும் பிரெயின் ரொம்ப டயர்டாகி ஃபியூ மினிட்ஸ் தானாக கண்ணை முடிக்கும். அது இந்த அமானுஷ்யனுக்கு பொறுக்காது. அது எப்படி தான் கண்டுபிடிப்பாரோ தெரியாது. கரெக்டாக வந்து பக்கத்தில் நின்று மெதுவாக ஷோல்டரில் கை வைப்பார். நான் அலறி அடித்து எந்திரிச்சு பார்ப்பேன். இவர் பக்கத்தில் நின்றுட்டு என்னையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பார். எதுக்கு எழுப்புனீங்கன்னு கேட்டால் தலையை அசைச்சிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் போய் படுத்து மறுபடியும் தூங்கிடுவார். நான் ஃபியூ மினிட்ஸ் கூட முழுசாக தூங்கி இருக்க மாட்டேன். இவர் எழுப்பி விட்டதும் எனக்கு தூக்கம் கலைஞ்சிடும். நான் ஒவ்வொரு தடவையும் என்னை மீறி இந்த மாதிரி தூங்கும்போதெல்லாம் பேய் மாதிரி வந்து நின்று டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு இவர் போய் படுத்து தூங்கிடுவார். அந்த சமயத்தில் எல்லாம் நிஜமாகவே இவரை பார்க்க ரொம்ப பயமாக இருக்கும். இவர் கூட இருந்த வரைக்கும் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போதெல்லாம் இன்னொரு ஆளோட மூச்சு சத்தம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும்.
யாரோ என் கூடவே என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நாங்கள் வேளச்சேரியில் இருந்தப்போ 3rd ஃப்ளோரில் ஒரு மொட்டை மாடி வீட்டில் ரெண்ட்டுக்கு குடியிருந்தோம். அதாவது மொட்டை மாடியில் ஒரு சைடில் மட்டும் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். சம்மர் டைமில் ஒரு நாள் நைட்டு இவர் வீட்டுக்கு வெளியே, அதாவது மொட்டை மாடியில் வீட்டு வாசலுக்கு நேராக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்கு உள்ளே வாசல் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு இருந்தேன். மிட் நைட்டில் திடீர்னு ஏதோ ஃபீல் ஆச்சு. எந்திரிச்சு உட்காந்து வெளியே பார்க்குறேன். இவர் பக்கத்தில் ஒட்டுன மாதிரி கருப்பாக ஒரு உருவம் உட்காந்துட்டு இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் பதறி போய் சத்தம் போட்டு இவரை கூப்பிடுறேன். எந்திரிச்சு உள்ளே வந்து படுங்க அப்படின்னு சொல்லி சத்தமாக சொன்னதும் இவர் எந்திரிச்சு என்னாச்சு, எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. இவர் எந்திரிச்சதும் அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. இவரும் உள்ளே வந்து படுத்து தூங்கிட்டார். விடிஞ்சதும் நைட்டு நடந்த அந்த விஷயத்த நான் இவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இவர்கிட்ட இருந்து பெருசாக எந்த ரியாக்ஷனும் இல்லை. இன்னும் சில விஷயமெல்லாம் யோசித்து பார்த்தா ரொம்ப ட்ரமாட்டிக்காகவும் சினிமேட்டிக்காகவும் இருக்கும். இவர் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இந்த பேய் படத்தில் வர்ற மாதிரி அடிக்கடி லைட்டு பிளிங்க் ஆகும். அடிக்கடி பல்பு வந்து ஃப்யூஸ் போயிட்டே இருக்கும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பழசாயிட்டு ஃப்யூஸ் போனால் கூட பரவாயில்ல. புதுசாக வாங்கி மாட்டின பல்பு கூட 2 நாளில் ஃப்யூஸ் போயிடும். ஒரு 2 தடவை பல்பு வந்துட்டு சும்மாவே வெடித்து செதறிச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள் மேலே எனக்கே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடந்தது உண்மை. இப்போது நிதானமாகவும் தெளிவாகவும் யோசித்து பார்க்கும்போது இந்த நச்சுகள் ஈவில் ஸ்பிரிட்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கே வருது. இவங்ககிட்ட இருந்தாலும் நோ காண்டாக்ட் போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக இந்த மாதிரி எந்த வியர்டான எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஏற்படலை. முன்னாடியெல்லாம் வீட்டில் யாரோ என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீல் வந்துட்டு எப்போவுமே மனசை ஒரு மாதிரி நெருடிக்கிட்டே இருக்கும். அந்த நெருடல்னாலேயே வீட்டுக்குள்ளே சின்னதாக ஏதாவது சத்தம் கேட்டால் கூட பயத்தில் உடம்பு தூக்கி அடிக்கும். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவுமே ஆறதில்லை. எந்த பயமும் இல்லாமல் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது. இவங்க கூட இருந்த வரைக்கும் ஏன் எதுக்குன்னே புரியாமல் நிறைய கெட்ட விஷயங்கள் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போது இவங்களை விட்டு மொத்தமாக விலகி போன பிறகு ஏன் எப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மிராக்கிள் மாதிரி நிறைய நல்ல விஷயங்களாக நடக்குது. அவங்க கூட இருந்த வரைக்கும் எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் இப்போ இல்லை. பல வருஷமாக எனக்கு இருந்த அந்த இன்சோம்னியா பிரச்சனை கூட அதுவாகவே சரியாக போச்சு. நிம்மதியாக தூங்க முடியுது. எந்த பயமும் இல்லாமல் இது என்னோட வீடு அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பான உணர்வோடையும் மன அமைதியோடையும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த தீய சக்திகள்கிட்ட இருந்து விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.